என்னை கேட்டீங்க வாட் யூ வாண்ட் டு பிகேம், ஐ வாண்ட் டு பிகேம் a soldier. அவ்வளவுதான் என் ட்ரீம் முடிச்சு போச்சு. எனக்கு நீ கடவுள் கொடுத்தது 3வது ஜென்மம். ஆல்ரெடி ஐ வாஸ் ஒரு ஜென்மம் போயிடுச்சு எனக்கு. ஏன் 2.0 வந்திருக்கேன். 3வது ஜென்மம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? நான் செத்து பொழைச்சிருக்கேன். அது உங்களுக்கு சொல்ல புரியாது உங்களுக்கு. அதாவது ட்ரீம்ஸ் அப்படின்றது சாதாரண எப்படி நம்ம நெட்வொர்க் பார்க்குறீங்க. இங்க எத்தனை பேர் உங்க ஸ்கூல் படிக்கும் போது நீங்க ஐ வாண்ட் டு பிகம் a do something கை தூக்குறீங்க? ஒருத்தர் கூட கிடையாது. நம்ம ஒருத்தர் கூட நம்ம எல்லாம் ஆக்சிடென்ட்டா வந்தவங்க. நம்ம எல்லாமே ஆக்சிடென்ட்டா வந்தவங்க. எப்படி ஆக்சிடென்ட்டா வந்தவங்க? நாம எங்கேயோ உட்கார்ந்தோம்னா நம்மள குளுத்தை விட்டானுங்க. இது உண்மை. எப்படி வந்தோம் பாருங்க. அதாவது ஒரு சேல்ஸ்மேன் எப்படி இருக்கணும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சேல்ஸ்மேன் எப்படி இருக்கணும்னா, சேல்ஸ்மேன் எப்பவுமே அடுத்து என்ன பண்ணணும், நீங்க கடை கொஞ்சம் செட்டியா கடை பண்ணி வச்சுக்கோங்களேன், அவன் சில்லறை கொடுக்க மாட்டான். அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு, வேற என்ன வேணும், வேற என்ன வேணும், வேற என்ன வேணும், புரியுதுங்களா? எங்க ஏரியாவில் பாய் கடை வச்சிருப்பாங்க. அது பாய் எனக்கு போவான், வேற என்ன வேணும் கேட்பாரு, வேற என்ன வேணும், சில்லறை கொடுனா வேற என்ன வேணும், சில்லறை இல்லை விட்டா எனக்கு தெரியாதவாரு. அதாவது சேல்ஸ்க்கு இன்னைக்கு அவங்களாம் அங்கே ஏரியாவில் இருக்காங்க. அவங்க நான் பார்க்கும்போது சேல்ஸ் ஸ்கில் என்னன்னா இப்போ ஞாபகம் இருந்ததெல்லாம் எனக்கு. ஒருத்தன் ஒரு ஆத்துக்கரையில் உட்காந்துருக்கான். ஒரு அதாவது ஒரு கரையில் உட்காந்துருக்கான். அந்த இடத்துல ஒரு சேல்ஸ்மேன் போயிட்டு இருக்கான். அவன் டெய்லி பார்க்க அந்த உட்காந்துருக்கான். அவன் லவ் ஃபெயிலியர். அவன் ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்கான். இவன் பார்த்த சேல்ஸ்மேனுக்கு இவன் எப்படியாச்சும் நம்ம சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். அவன் ஒரு பெரிய மார்க்கெட்டில் சேல்ஸ்மேனாக இருக்கான். அப்போ என்னாச்சு, அந்த இடத்துல அவன் அந்த ஆளுக்கு பேச்சு கொடுக்குறான். ஆனால் நல்லா இருக்கீங்களா, நானும் ஒரு வாரமா பார்க்குறேன், இங்கே உட்காந்துருக்கீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்லலாமான்னு கேட்குறான். இல்லை சொல்லுப்பா அப்படின்னா. அண்ணா சும்மா உட்காந்துக்கிறீங்க, உட்காந்துக்கிற நேரம் அப்படியே ஒரு கூட்டில் போட்டா இருக்கும், மீனாவது பிடிக்கலாம்ல, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆமாம் இல்லை அண்ணா ஒன்றும் இல்லை, தூண்டில் நம்ம கடையில் வானா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ரவிச்சந்திரன் எப்படி மாட்டான்னு பாருங்க, கூப்பிட்டு போகிறான். போயிட்டு ஆனால் தூண்டில்னா தூண்டில் 5 ரூபா தானா, ஆனால் அந்த வயிறு 15 ரூபாண்ணா, டோட்டலாக 20 ரூபாண்ணா. அவன் வாங்கிட்டான், 20 ரூபாய்க்கு வாங்கிட்டான். ஆனால் நான் வெறும் கையில் போட முடியும். ஆனால் ராடு ஒன்று வாங்கிக்கோங்க, 1500 ரூபா தான். அது வந்தால் கொஞ்சம் உள்ள வரைக்கும் போடலாண்ணா. அதெல்லாம் சொல்லுங்கள், தூண்டில் ராடு இருக்குங்களா, அது வியாபாரம் பண்ணிட்டான். ஆனால் இப்போது நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்க, இப்போ மீனை பிடிச்சி எங்கன்னா போடுவீங்க, பக்கெட் வேணுமா இல்லையா, அண்ணா ஒரு 2 பக்கெட் வாங்கிக்கோண்ணா அப்படின்னு கேட்குறான். பக்கெட் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டான். ஆனால் எல்லாம் ஓகேண்ணா, நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது வெயில் அடிக்கும்ல, அப்போ ஒரு குடம் வாங்கிக்கோண்ணா, அது ஒரு 300 ரூபாண்ணா, இந்தாண்ணா அவனுக்கு குடையும் கொடுத்துட்டான். ஆனால் மீன் போடும்போது பெரிய பெரிய மீன் மாட்டோம்னா நல்லா பிரெட்டாக போனோம்னா, அப்போது பிரெட் ஒரு 2 பாக்கெட் வாங்கிக்கோனான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அது ஒரு 200 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டான். ஆனால் எல்லாம் ஓகேண்ணா, நீங்கள் என்னதான் இருந்தாலும் கரையில் உட்காந்து மீன் பிடிக்க முடியுமா, கொஞ்சம் உள்ளே போய் மீன் பிடிப்போம். ஆனால் உள்ளே போய் மீன் பிடிக்கும் போது உங்களுக்கு பசிச்சுன்னா அங்கே எழுத வர முடியுமா, மீன் பிடிக்கும் போது பசிக்கிறது தான் வேணும், ஸ்நாக்ஸு ஜூஸு அது. ஆனால் அது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கோண்ணா, இந்தாண்ணா அப்படின்னு சொல்லி அது ஒரு 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டான். ஆனால் உள்ளே போயிட்டீங்க, நீங்கள் உள்ளே உட்காந்து மீன் பிடிக்கணும்னா நல்லா ஒரு போட்டு தான் நல்லா இருக்குல்லண்ணா, ஒன்றுன்னா இது நல்ல போட்டு, இது இந்த போட்டில் உள்ளே போய் பெரிய பெரிய மீனாக பிடிக்கலாம், இந்த போட்டை வாங்கிக்கோனான்னு சொல்லிட்டு அது ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டான். இவன் எல்லாம் போட்டெல்லாம் வாங்கி சேல் பண்ண எல்லாம் வாங்கி வெளியே போயிட்டான். ஆனால் முதலாளி பார்க்குறான், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க தம்பி, யூஆர் கிரேட், யூஆர் கிரேட், பரவாயில்லையே எல்லாமே கரெக்டாக வித்துட்ட, என்ன அவரை வந்து போட் வாங்கிட்டு வந்தாரான்னு கேட்குறான். எங்க சார் போட் வாங்கிட்டு வந்தாரு, அவன் ஒரு வாரமா லவ் ஃபெயிலியர் சும்மா உட்காந்துருந்தான், நான் தான் வாட ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு முள்ளு கொடுத்துட்டு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணி அனுப்பிச்சு சார் அப்படின்னா. அதான் ஸ்கில், அதான் ஸ்கில். இப்படிதான் நாம வந்தது, இப்படிதான் நாம வந்தது. எங்கேயோ நின்றுட்டு இருந்திருப்போம், கூட்டின்னு போயிட்டு ஒரு அட்மிஷன் தான் 7 அட்மிஷன் உள்ள கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு நம்ம கையில் BMW கொடுத்துட்டான். இதான் ஸ்கில், புரியுதுங்களா? அதனால சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்மளோட திறமைக்கான வேலை. இது யாரும் ட்ரீம்ஸ் கிடையாது. இந்த பிசினஸ் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, இந்த பிசினஸ் யாரும் வரமாட்டாங்க. நம்மளோட முயற்சியாக தான் நம்ம வர வைக்கணும், புரியுதுங்களா? இப்போ இதை பத்தி பேசலாமா? இது வந்து நீங்க யாராச்சும் இன்வைட் பண்ணணும்னா வாட் இஸ் தி காஸ்ட் ஆஃப் திஸ் பார்சல்? 200, ரொம்ப கம்மி தான். 200 100 சார் வரும், 300 இருக்கும், அதுன்னு சொல்லிடுறேன். இந்த பாஸோட பிரைஸே 200. ஆனா நீங்க இந்த பாஸ யாருக்கும் 500 ரூபாய் கம்மி கொடுக்க கூடாது, புரியுதாமா? எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்? 500. எப்படி 500 நீங்க சேல் பண்ண சொல்றேன். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பேர் இருக்காங்க? 160 பேர் இருக்கீங்களா? 170. நீங்க 170 மெம்பர்ஸும் 5 பாஸ் சேல் பண்ணா எவ்வளவு சார் ஆகும்? எவ்வளவு? 2500 மெம்பர்ஸ் நீங்க இன்வைட் பண்ண முடியும். அங்க கிட்ட அவ்வளவு பாஸ் இல்ல.